நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். ஒரு கணம். உங்கள் பார்வையை உங்கள் கால்களை நோக்கி திருப்புங்கள். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? தோல், துணி அல்லது ரப்பராலான ஒரு ஓடு. அதை நீங்கள் ஷூ என்று அழைக்கிறீர்கள். நீங்கள் செருப்பு என்று அழைக்கிறீர்கள். அது உங்களை பாதுகாப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். அது கூழாங்கற்கள் மற்றும் கற்களிலிருந்து உங்களை பாதுகாப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் தவறாக நினைக்கிறீர்கள். இது பாதுகாப்பு அல்ல. இது ஒரு சுவர். இது ஒரு சிறை. உங்கள் சொந்த வேர்களை, உங்கள் சொந்த கால்களை பிளாஸ்டிக் மற்றும் ரப்பராலான இருண்ட பாதாள அறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். பின்னர் நீங்கள் கேட்கிறீர்கள், என் உடல் ஏன் நோய்வாய்ப்பட்டது? நீங்கள் கேட்கிறீர்கள், என் இளமை ஏன் இவ்வளவு விரைவாக மங்குகிறது? என் முழங்கால்களில், என் முதுகில் உள்ள இந்த வலி ஏன் நீங்க மறுக்கிறது? இரவில் என்னால் ஏன் தூங்க முடியவில்லை? காரணம் வெளியே இல்லை. காரணம் ஒரு வைரஸில் இல்லை. காரணம் உங்கள் கால்களுக்கு கீழே உள்ளது. அதன் சொந்த வேர்களை சுற்றி ஒரு சிமெண்ட் சுவரை கட்டிய மரம் நீங்கள். வேர்கள் உணவை பெறாதபோது, வேர்கள் பூமியின் சாற்றை பெறாதபோது மரம் வாடிவிடும். இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். தண்டு பலவீனமடையும். இன்று நான் உங்களுக்கு புதியதல்லாத ஒரு அறிவியலை பற்றி சொல்லப் போகிறேன். அது பூமியைப் போலவே பழமையானது. உங்கள் மலைகளைப் போல பழமையானது. உங்கள் முனிவர்களும் துறவிகளும் மயில்கள் வெறுங்காலுடன் நடந்த பைத்தியக்காரர்கள் அல்ல. அது வறுமை அல்ல. அது ஒரு ஆழமான அறிவியல். அது உயிர் பின்ன சாற்றின் அறிவியல். அது உயிர் ஆற்றலின் அறிவியல். நவீன அறிவியல் இப்போதுதான் தரையிறக்கம் அல்லது பூமி இறக்கம் என்று அழைப்பதை புரிந்து கொண்டுள்ளது. நீங்கள் மறந்துவிட்ட அதே பண்டைய உண்மை இதுதான். உங்கள் காலணிகளை கழற்றி நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இந்த 10 நிமிட பரிசோதனை உங்கள் வாழ்க்கையில் 20 ஆண்டுகள் கடிகாரத்தை திருப்பிவிடும். இது மந்திரம் அல்ல. இது உங்கள் உடலின் இயல்பு. நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சதை மற்றும் எலும்புகளின் எலும்புக்கூடு அல்ல. நீங்கள் ஒரு மின் உற்பத்தி நிலையம். நீங்கள் ஒரு நடைபயிற்சி பேட்டரி. மின்சாரம் உங்களுக்குள் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் பாய்கிறது. உங்கள் இதயம் மின்சாரங்களால் துடிக்கிறது. உங்கள் மனம் மின்சாரங்களால் சிந்திக்கிறது. இது இரத்தம் அல்ல, ஆனால் உங்கள் நரம்புகள் வழியாக பாயும் ஒரு வகையான மின்னோட்டம். ஒவ்வொரு பேட்டரிக்கும், ஒவ்வொரு மின் சாதனத்திற்கும் எர்த்திங் தேவை. உங்கள் வீடுகளில் மின் சாக்கெட்டுகளில் 3 துளைகள் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். ஒன்று கட்டம், ஒன்று நடுநிலை மற்றும் மேலே உள்ள தடிமனான துளை எர்த்திங்கிற்கானது. இந்த எர்த்திங் இல்லை என்றால், மின் அழுத்தம் அதிகரித்தால் வீட்டில் உள்ள அனைத்து சாதனங்களும் எரிந்துவிடும். டிவி வெடிக்கும். குளிர்சாதன பெட்டி பழுதடையும். உங்கள் உடலுக்கும் இதேதான் நடக்கிறது. உங்கள் உடல் மிகவும் உணர்திறன் வாய்ந்த இயந்திரம். கடந்த 50 முதல் 60 ஆண்டுகளில் மனிதர்கள் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டார்கள். அவர்கள் ரப்பர் காலணிகளை அணியத் தொடங்கினர். ரப்பர், பிளாஸ்டிக், செயற்கை. ரப்பர் என்றால் என்ன தெரியுமா? ரப்பர் ஒரு மோசமான கடத்தி. ரப்பர் மின்சாரத்தை தடுக்கிறது. ரப்பர் மின்சாரம் பாய்வதை தடுக்கிறது. நீங்கள் ரப்பர் காலணிகளை அணிந்து தரையில் நிற்கும்போது நீங்கள் பூமியிலிருந்து துண்டிக்கப்படுகிறீர்கள். உங்கள் இணைப்பு உடைந்துவிட்டது. நீங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பூமி ஒரு இறந்த கல் துண்டு அல்ல. பூமி ஒரு உயிரினம். அதற்குள் ஒரு பெரிய ஆற்றல் தேக்கம் உள்ளது. பூமியின் மேற்பரப்பில், நீங்கள் நடக்காத மண்ணில், நீங்கள் தொடாத புல்லில் பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் எலக்ட்ரான்கள் அந்த மேற்பரப்பில் மிதக்கின்றன. சுருக்கமாகச் சொன்னால், இது எதிர்மறை ஆற்றல். ஒரு எதிர்மறை மின்னூட்டம். பூமி இந்த ஆற்றலை உங்களுக்கு இலவசமாக கொடுக்க விரும்புகிறது. அது ஒரு தாய். அது தன் குழந்தைகளை வளர்க்க விரும்புகிறது. ஆனால் நீங்கள் இடையில் ஒரு ரப்பர் சுவரை எழுப்பியுள்ளீர்கள். இப்போது உங்கள் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். நீங்கள் சுவாசிக்கும் போது, உணவை ஜீரணிக்கும் போது, நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் போது,
நீங்கள் கவலைப்படும்போது உங்கள் உடலுக்குள் ஒரு செயல்முறை நடைபெறுகிறது. உங்கள் உடல் வேலை செய்யும் போது அது புகையை வெளியிடுகிறது. ஒரு காரின் இயந்திரம் இயங்கும் போது புகையை வெளியிடுவது போல. அதேபோல உங்கள் செல்கள் வேலை செய்யும் போது அறிவியல் ஃப்ரீ ரேடிக்கல்கள் என்று அழைக்கும் உடலில் சில கூறுகள் உருவாக்கப்படுகின்றன. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்கள் மிகவும் ஆபத்தானவை. அவை நேர்மறை மின்னூட்டம் கொண்டவை. அவை உங்கள் உடலுக்குள் அலைந்து திரியும் குண்டல்களைப் போல சுற்றித் திரிகின்றன. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்கள் ஒரு எலக்ட்ரானை குறைவாக கொண்டுள்ளன. எனவே அவை பசியுடன் இருக்கின்றன. அவை பைத்தியம் பிடித்தவை. அவை இரத்த ஓட்டத்தில் ஓடுகின்றன. மேலும் அவை எங்கு ஆரோக்கியமான செல்லை கண்டாலும் அதை கடிக்கின்றன. அவை உங்கள் ஆரோக்கியமான செல்களை கொல்கின்றன. அவை உங்கள் திசுக்களை கீறி அவை எங்கு கடித்தாலும் எரிச்சலையும் வீக்கத்தையும் ஏற்படுத்துகின்றன. இன்றைய உலகில் உள்ள அனைத்து முக்கிய நோய்களுக்கும், அது மூட்டுவலியா, மாரடைப்பா, புற்றுநோயா, சிறுநீரக நோயா அல்லது முன்கூட்டியே வயதானதா என அனைத்திற்கும் ஒரே வேர் உள்ளது: வீக்கம். ஒரு உள் நெருப்பு. உங்கள் உடல் உள்ளே எரிகிறது. உங்கள் முழங்கால்களில் இந்த வலி என்ன? அங்கு குவிந்துள்ள வீக்கம் மட்டுமே. இந்த கடினமான முதுகு என்ன? பல ஆண்டுகளாக குவிந்துள்ள குப்பைகள்தான் வெளியேற வழியை கண்டுபிடிக்கவில்லை. இயற்கை அந்த இருப்பு ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்துள்ளது. நீங்கள் தரையில் வெறும் காலுடன் நடக்கும்போது, உங்கள் தோல் உள்ளங்கால் மண்ணை தொடும்போது ஒரு அதிசயம் நடக்கும் என்பதே ஏற்பாடு. எதிர்மறை மின்னூட்டத்தின் களஞ்சியமான பூமி அதன் இலவச எலக்ட்ரான்களை உங்கள் உடலுக்குள் அனுப்பும். நீங்கள் தரையை தொடும் தருணத்தில் பூமியின் எலக்ட்ரான்கள் உங்கள் உடலில் நுழைந்து அந்த பொங்கி எழும் ஃப்ரீ ரேடிக்கல்களை அமைதிப்படுத்துகின்றன. பூமியின் எலக்ட்ரான்கள் பசியுள்ள தீவிரவாதிகளின் வாயில் உணவாகின்றன. தீவிரவாதிகள் அமைதியாகின்றன. அவை நடுநிலையாகின்றன. உங்கள் உடலில் உள்ள நெருப்பு அணைக்கப்படுகிறது. வீக்கம் குறையத் தொடங்குகிறது. ஆனால் நீங்கள் காலணிகள் அணிகிறீர்கள். நீங்கள் வீட்டில் கூட செருப்புகளை அணிகிறீர்கள். உங்கள் படுக்கையில் கூட நீங்கள் ஒரு ரப்பர் மெத்தையில் தூங்குகிறீர்கள். அலுவலகத்தில் கூட நீங்கள் ஒரு செயற்கை நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் 24 மணி நேரமும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். தனது தாயை தொடவே கூடாது என்று தண்டிக்கப்பட்ட ஒரு கைதியைப் போல இருக்கிறீர்கள். பூமியை தொட முடியாததால் உங்கள் உடலில் உள்ள கழிவுகள், அந்த நேர்மறை மின்னூட்டம், அந்த அதிகப்படியான மின்னழுத்தம் வெளியேற முடியாது. அது உள்ளே குவிகிறது. மேலும் மின்னழுத்தம் உள்ளே குவிந்தால் ஒரு குறுகிய சுற்று ஏற்படுகிறது. உடலில் உள்ள நோய்கள் என்ன? இவை குறுகிய சுற்றுகள். ஒருவரின் கல்லீரல் சேதமடைந்துள்ளது. ஒரு ஷார்ட் சர்க்கியூட். ஒருவருக்கு தூங்க முடியவில்லை. அவர்களின் மனதில் ஒரு ஷார்ட் சர்க்கியூட். மன அழுத்தம் மிகவும் தீவிரமாக உள்ளது. எண்ணங்கள் நிறுத்த முடியாதவை. வெளியேற்றப்படாத கூடுதல் மின்னழுத்தம் இது. நீங்கள் எப்படி வெளியேற்றுவது என்பதை மறந்து விட்டீர்கள். நீங்கள் மிகவும் சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உணவால் சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் காற்றால் சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மன அழுத்தத்தால் சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் வெளியேற்றத்திற்கான ஒரே வழியை அடைத்து விட்டீர்கள்: உங்கள் கால்கள். திரும்பி பாருங்கள். உங்கள் தாத்தாக்கள் மற்றும் கொள்ளு தாத்தாக்களை நினைவில் கொள்ளுங்கள். அல்லது வயல்களில் வெறுங்காலுடன் வேலை செய்யும் கிராமத்து தொழிலாளர்களை பாருங்கள். ஒரு தொழிலாளி ஜிம்மிற்கு செல்வதை நீங்கள் எப்போதாவது பார்த்தீர்களா? அவர்கள் புரத ஷேக்குகளை சாப்பிடுவதை நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை. ஆனாலும் அவர்களின் உடல்கள் இரும்பு போன்றவை. அவர்கள் வெயிலில் அவதிப்படுகிறார்கள். அவர்களின் வெறும் கால்கள் சேற்றில் சுருண்டு கிடக்கின்றன. அவர்கள் இரவில் தரையில் தூங்குகிறார்கள். நீங்கள் கனவில் கூட நினைக்காத ஆழ்ந்த தூக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குளிரூட்டப்பட்ட அறைகளில் வெல்வெட் மெத்தைகளில் படுத்துக் கொள்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் புரண்டு புரண்டு கொண்டிருக்கிறீர்கள். தூக்க மாத்திரைகளை சாப்பிட்ட பிறகும் நீங்கள் தூங்க முடியாது. ஏன்? ஏனென்றால் அந்த உழைப்பாளி பூமியுடன் இணைக்கப்பட்டவர். அவரது உடலும் பூமியின் உடலும் பிரிக்க முடியாதவை. ஒரு நிலையான உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது.
பூமி ஒவ்வொரு கணமும் அவரது சோர்வு, அவரது மன அழுத்தம், அவரது வீக்கம் அனைத்தையும் உறிஞ்சுகிறது. மேலும் நீங்கள் உங்கள் சொந்த வீக்கத்தையும் உங்கள் வலியையும் சேமித்து வைக்கிறீர்கள். நீங்கள் ரப்பர் காலணிகளை அணிந்து கொண்டு காலை நடைப்பயிற்றுக்கு செல்கிறீர்கள். உங்கள் உடல் நலம் மேம்படுகிறது என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஓடுகிறீர்கள், நீங்கள் வியர்க்கிறீர்கள். ஆனால் உங்கள் கால்களுக்கு கீழே உள்ள அந்த ரப்பர் உள்ளங்கால்கள் பூமியிலிருந்து ஒரு துளி சக்தியை கூட உறிஞ்ச அனுமதிக்காது. நீங்கள் நன்மையை விட அதிக தீங்கு செய்கிறீர்கள். ஏனென்றால் ஓடுவது உடலை தேய்த்து ஆக்சிஜனேற்றத்தை ஏற்படுத்துகிறது, மேலும் ஃப்ரீ ரேடிக்கல்களை உருவாக்குகிறது. ஆனால் அவற்றை அமைதிப்படுத்த தேவையான பூமியின் தொடுதலை நீங்கள் தடுத்துள்ளீர்கள். இந்த உடல் 5 கூறுகளால் ஆனது. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பூமி, நீர், நெருப்பு, வானம் மற்றும் காற்று. பூமி முதல் உறுப்பு. முதல் உறுப்பு நீங்கள் துண்டிக்கப்பட்டால் மற்ற 4 கூறுகள் உங்களை எவ்வாறு காப்பாற்ற முடியும்? நவீன அறிவியல் இப்போது குழப்பமடைந்துள்ளது. நேற்று வரை மருந்துகளை பரிந்துரைத்த முன்னணி மருத்துவர்கள் இப்போது ஆராய்ச்சி நடத்தி வருகின்றனர். அவர்கள் கண்டுபிடித்தது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நபர் புல் அல்லது மண்ணில் வெறும் 10 நிமிடங்கள் வெறுங்காலுடன் நிற்கும்போது அவர்களின் இரத்தம் மாறத் தொடங்குகிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். நுண்ணோக்கியில் காலணிகள் அணிபவர்களின் இரத்தம் தடிமனாவதை அவர்கள் கவனித்துள்ளனர். அவர்களின் இரத்த சிவப்பணுக்கள் ஒன்றாக ஒட்டிக்கொண்டு கெட்சப் போல தடிமனாகின்றன. மேலும் இரத்தம் கெட்டியாகும்போது இதயம் நரம்புகள் வழியாக அதை சுற்ற கடினமாக உழைக்க வேண்டும். இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். இதயம் அதிக சுமையுடன் இருக்கும். மேலும் தடிமனான இரத்தத்தால் ஆக்சிஜனை சரியாக வழங்க முடியாது. அதனால்தான் நீங்கள் எப்போதும் சோர்வாக உணர்கிறீர்கள். உங்களுக்கு ஆற்றல் இல்லை. ஆனால் அந்த நபர் தனது காலணிகளை கழற்றி தரையில் நின்றவுடன் வெறும் 10 நிமிடங்கள் கூட மந்திரம் நடந்தது. அவர்களின் இரத்த அணுக்கள் பிரிந்தன. அவை இனி ஒன்றாக ஒட்டிக்கொள்ளவில்லை. இரத்தம் மெலிந்தது, இரத்த ஓட்டம் அதிகரித்தது, இதயம் தளர்ந்தது. அவர்களின் முகத்தில் ஒரு பிரகாசம் தோன்றியது. இது ஒரு அதிசயம் அல்ல, இது அறிவியல். இது ஜீட்டா ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. பூமியின் எலக்ட்ரான்கள் இரத்தத்துடன் கலக்கும்போது அவை ஒவ்வொரு இரத்த அணுவிற்கும் எதிர்மறை மின்னூட்டத்தை அளிக்கின்றன. மேலும் ஒரு அறிவியல் சட்டம் மின்னூட்டங்கள் ஒன்றையொன்று விரட்டுகிறது என்று கூறுகிறது. எனவே செல்கள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்வதை நிறுத்துகின்றன. இரத்தம் தண்ணீர் போல பாய்கிறது. இரத்த உறைவு பற்றிய பயம் மறைந்துவிடும். மாரடைப்பு ஏற்படும் அபாயம் குறைகிறது. இயற்கை உங்களுக்கு ஒரு இலவச சிகிச்சையை அளித்துள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் நீங்கள் அந்த சிகிச்சையை நிராகரித்து லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை தேர்ந்தெடுத்தீர்கள். ஆயிரக்கணக்கான பக்க விளைவுகளை கொண்ட இரத்தத்தை மெலிக்கும் மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் 10 நிமிடங்கள் தரையில் வெறுங்காலுடன் நடக்க தயாராக இல்லை. இது எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது, நன்மைகளை மட்டுமே தரும். என்ன ஒரு ஆழமான முரண்! இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருந்த போதிலும் மனிதகுலம் மிகவும் காலத்தால் அழியாததாகிவிட்டது. அதன் சொந்த வசதிக்காக அது மெதுவாக அதை கொல்லும் விஷயங்களை உருவாக்கியுள்ளது. இந்த செயற்கை உடைகள், இந்த கம்பளங்கள், இந்த வினைல் தரைகள், இவை அனைத்தும் நிலையான மின்சாரத்தை உருவாக்குகின்றன. நீங்கள் ஒரு கதவு கைப்பிரியை தொடும்போது ஒரு அதிர்ச்சியை உணர்ந்திருக்கலாம். அது என்ன? உங்கள் உடல் ஒரு நடைபெயர்ச்சி மின்தேக்கியாக மாறிவிட்டது என்பதற்கு இது சான்றாகும். ஆயிரக்கணக்கான வோல்ட் மின்னோட்டம் உங்களுக்குள் சேமிக்கப்படுகிறது. அவற்றை வெளியிட முடியாது. இந்த சேமிக்கப்பட்ட மின்னோட்டம் உங்கள் நரம்பு மண்டலத்தை அதிக எச்சரிக்கையுடன் வைத்திருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள். சண்டையிடு அல்லது ஓடு, சண்டையிடு அல்லது ஓடு. உங்கள் உடல் தொடர்ந்து இந்த நிலையில் உள்ளது. ஒரு சிங்கம் உங்கள் முன் நிற்பது போல. சிங்கம் இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் உடல் அமைதியை காண முடியாது. ஏனென்றால் உடல் நடுநிலையாக மாறும்போது அமைதியை காண்கிறது. நடுநிலையாக மாறுவதற்கான ஒரே வழி பூமியுடன் இணைவதுதான். பண்டைய காலங்களில் முனிவர்களும் துறவிகளும் மரத்தாலான செருப்புகளை அணிந்திருந்தனர். மரத்தாலான செருப்புகளை பார்த்திருக்கிறீர்களா? ஏன் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? மரம் மோசமான கடத்தி. ஆனால் செருப்புகளுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருந்தது.
சில நேரங்களில் அவற்றின் காலில் குறிப்பிட்ட அக்குப்ரெஷர் புள்ளிகளை தொடும் செப்பு நகங்கள் இருந்தன. அடிப்பகுதி தரையை தொடும், அல்லது அவை பெரும்பாலான நேரங்களில் வெறுங்காலுடன் இருந்தன. கோயில்களுக்குள் நுழைவதற்கு முன்பு காலணிகளை கழற்ற வேண்டும் என்ற விதி ஏன் உருவாக்கப்பட்டது? கடவுள் உங்கள் காலணிகளை வெறுக்கிறாரா? இல்லை, இருப்பு எதையும் வெறுக்காது. பூமியின் காந்த சக்தி அதிகமாக இருக்கும் குறிப்பிட்ட ஆற்றல் மையங்களில் கோயில்கள் கட்டப்பட்டன. தரை கல் அல்லது களிமண்ணாக இருந்தது. நீங்கள் கோயிலின் கருவறைக்குள் நுழைந்து அந்த தளத்தில் வெறுங்காலுடன் நடக்கும்போது அந்த இடத்தின் ஆற்றல் உங்கள் முழு உடலையும் உங்கள் கால்கள் வழியாக ஊடுருவி செல்லும் வகையில் காலணிகளை வெளியே கழக்க வேண்டும் என்ற விதி உருவாக்கப்பட்டது. நீங்கள் அங்கிருந்து திரும்பிச் செல்வீர்கள். அது ஒரு முறை, ஒரு நுட்பம். ஆனால் நாம் வெறும் முட்டாள்களாகிவிட்டோம். நாம் நம் காலணிகளை கழற்றுகிறோம், ஆனால் அறிவியலை மறந்து விடுகிறோம். இது மரியாதை காட்ட ஒரு வழி என்று நாம் நினைக்கிறோம். இது மரியாதை அல்ல, ஆற்றலை உறிஞ்சுவதற்கான ஒரு வழி. இப்போதெல்லாம் ஒரு புதிய நோய் மிகவும் பொதுவானதாகிவிட்டது. ஆட்டோ இம்யூன் நோய். அதாவது உங்கள் உடல் அதன் சொந்த செல்களை எதிரிகளாக தவறாக நினைத்து கொல்லத் தொடங்குகிறது. ஏன்? ஏனென்றால் உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு குழப்பமடைந்துள்ளது. யார் நண்பர் யார் எதிரி என்பதை அது புரிந்து கொள்ள முடியாது. உடலில் இவ்வளவு சத்தம் இருப்பதால் இந்த குழப்பம் ஏற்படுகிறது. மின் சத்தம், ஃப்ரீ ராடிக்கல்களின் சத்தம் மற்றும் கதிர்வீச்சின் சத்தம். வைஃபை, மொபைல் கோபுரங்கள், மின் இணைப்புகள், நாம் ஒரு மின்காந்த கடலில் நீந்துகிறோம். இந்த கதிர்வீச்சு அனைத்தும் நம் உடலில் ஊடுருவுகிறது. நம் உடல்கள் ஆண்டனாக்கள் போல செயல்படுகின்றன. இது அனைத்து அலைகளையும் எடுக்கிறது. மேலும் நாம் பூமியுடன் இணைக்கப்படாத போது இந்த அலைகள் நம் உடலில் மின்னழுத்தத்தை அதிகரிக்கின்றன. இது நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பைத்தியமாக்குகிறது. ஆனால் நீங்கள் தரையிறங்கியவுடன், நீங்கள் பூமியில் விழுந்தவுடன் உங்கள் உடல் பூமியின் அதிர்வெண்ணுடன் இணக்கமாகிறது என்று ஆராய்ச்சி காட்டுகிறது. பூமிக்கும் ஒரு துடிப்பு உள்ளது. அதை ஷூமன் ரெசனன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது பூமியின் இயற்கையான துடிப்பு. நாம் அமைதியாக இருக்கும்போது, ஆழ்ந்த தியானத்தில் அல்லது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நமது மூளை அலைகள் இந்த அதிர்வெண்ணில் இருக்கும். நாம் காலணிகளை அணியும் போது இந்த தாளத்திலிருந்து நாம் துண்டிக்கப்படுகிறோம். நாம் இசையை மீறுகிறோம். நாம் வெறுங்காலுடன் தரையில் அடியெடுத்து வைக்கும்போது நாம் மீண்டும் இசைக்கு வருகிறோம். இந்த உலகம் இசைக்கும் சிறந்த இசையின் ஒரு பகுதியாக நம் உடல்கள் மீண்டும் மாறுகின்றன. பலர், ஓஷோ, எங்கள் கால்கள் வலிக்கின்றன, எங்கள் குதிகால் வெடிக்கின்றன, எங்கள் முழங்கால்கள் வலிக்கின்றன, நாங்கள் எப்படி வெறுங்காலுடன் நடக்க முடியும்? என்னை நான் சொல்கிறேன், நீங்கள் அவற்றை மிகவும் கவனித்துக் கொண்டதால் உங்கள் கால்கள் வலிக்கின்றன. நீங்கள் அவற்றை பலவீனப்படுத்தி விட்டீர்கள். உங்கள் உள்ளங்கால்களில் ஆயிரக்கணக்கான நரம்பு முனைகள் உள்ளன. ஆயிரக்கணக்கான நரம்புகள் அங்கேயே முடிவடைகின்றன. பாதத்தின் உள்ளங்கால் உங்கள் முழு உடலுக்கும் ரிமோட் கண்ட்ரோல் ஆகும். அக்குப்ரெஷர் பயிற்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களில் சில புள்ளிகளை அழுத்துகிறார்கள். உங்கள் தலைவலி போய்விடும், உங்கள் வயிறு சரியாகிவிடும். ஏன்? ஏனென்றால் உள்ளங்கால் உங்கள் உடலின் எவ்வொரு பகுதியுடனும் நேரடி தொடர்பை கொண்டுள்ளது. நீங்கள் சீரற்ற தரையில், புல்லில், சேற்றில் வெறுங்காலுடன் நடக்கும்போது என்ன நடக்கும்? அந்த சேறு, அந்த கூழாங்கற்கள் உங்கள் உள்ளங்கால்களை மசாஜ் செய்கின்றன. அவை இயற்கையாகவே அந்த பொத்தான்கள், அந்த புள்ளிகள் அனைத்தையும் அழுத்துகின்றன. உங்கள் சிறுநீரகங்கள், உங்கள் கல்லீரல், உங்கள் குடல்கள், உங்கள் மூளை அனைத்தும் சுறுசுறுப்பாகின்றன. உங்கள் கால்களுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. பலவீனமாக இருந்த கால்கள் மீண்டும் உயிர் பெறத் தொடங்குகின்றன. சளி பிடிக்க நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஹே, வாழ்க்கையே சவால்கள் மூலம் வலுப்படுகிறது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக தவிர்க்கிறீர்களோ, அவ்வளவு அதிகமாக நீங்கள் பயப்படுகிறீர்களோ, அவ்வளவு அதிகமாக உங்கள் உடல் இறந்துவிடும். முதுமை என்றால் என்ன? நீங்கள் எப்போதாவது அதை பற்றி யோசித்தீர்களா? முதுமை என்பது வயதாகி விடுவது மட்டுமல்ல. முதுமை என்பது வறண்டு போவது பற்றியது. ஒரு குழந்தை மிகவும் துடிப்பானது, மிகவும் நெகிழ்வானது. மேலும் ஒரு முதியவர் வறண்டு கடினமானவர், காய்ந்து போகும் மரம் போல. இந்த வறட்சி ஏன் ஏற்படுகிறது? தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதாலா? இல்லை, நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீர்கள். இது எலக்ட்ரான்களின் பற்றாக்குறை. இது உயிர் சக்தியின் பற்றாக்குறை. வீக்கம் ஆண்டுதோறும் நீடிக்கும் போது அது உங்கள் திசுக்கள், உங்கள் மூட்டுகள் மற்றும் உங்கள் தோலை உள்ளிருந்து அரிக்கிறது.
இது ஆக்சிஜனேற்ற அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இரும்பு துருப்பிடிப்பது போல உங்கள் உடல் துருப்பிடிக்கிறது. இரும்பு துருப்பிடிப்பதை தடுக்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அதை வண்ணம் தீட்டுகிறீர்களா அல்லது கேத்தோடிக் பாதுகாப்பை வழங்குகிறீர்களா? தரையிறக்கம் என்பது உங்கள் உடலின் துரு எதிர்ப்பு வண்ணப்பூச்சு. இது துருப்பிடிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. மண்ணுடன் தொடர்பு கொள்பவர்கள் தாமதமான சுருக்கங்கள், நீண்டகால பார்வை மற்றும் நீண்டகால கருப்பு முடியை அனுபவிக்கின்றனர். ஏனென்றால் அவை ஒருபோதும் வயதாகாத ஒரு மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. பூமி பில்லியன் கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆனால் அது இளமையாகவே உள்ளது. இன்றும் கூட புதிய பூக்கள் அதில் பூக்கின்றன, புதிய மரங்கள் வளர்கின்றன. நீங்கள் அந்த பூமியுடன் ஒன்றாகிவிட்டால் அதன் இளமையும் புத்துணர்ச்சியும் உங்களுக்குள் பாயத் தொடங்கும். நீங்கள் உங்களை ஒரு தொட்டியில் வளர்க்கும் செடியாக மாற்றிவிட்டீர்கள். நீங்கள் ஒரு தொட்டியில் வளர்க்கும் செடியை பார்த்திருக்கிறீர்களா? அதன் வேர்கள் குறைவாகவே உள்ளன. நீங்கள் அதற்கு கொடுக்கும் சிறிய தண்ணீரில் அது உயிர் வாழ்கிறது. அது ஒருபோதும் ஒரு பெரிய மரமாக மாற முடியாது. அது புயலில் விழும். ஆனால் ஒரு காட்டு மரம், அதன் வேர்கள் பாதாள உலகத்தை ஆழமாக அடைகின்றன. அது அதன் சொந்த தண்ணீரை கண்டுபிடிக்கிறது. அது புயல்களுக்கு பயப்படுவதில்லை. நீங்கள் ஒரு தொட்டியில் வளர்க்கும் செடியாக அல்ல, ஒரு காட்டு மரமாக மாற வேண்டும். அது மிக சிறிய ஒன்றிலிருந்து தொடங்குகிறது. உங்கள் கால்களை கழற்றுவது. உங்கள் கால்கள் அழுக்காகிவிடும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? ஏய், இந்த மண் அழுக்கல்ல. உங்கள் உடல் இந்த மண்ணால் ஆனது. ஒரு நாள் இந்த உடல் இந்த மண்ணுடன் இணையும். நீங்கள் உருவாக்கிய மண்ணின் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு? அதன் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு? நவீன நாகரீகம் சுகாதாரம் மற்றும் தூய்மை என்ற பெயரில் இயற்கையிலிருந்து உங்களை துண்டித்துவிட்டது. நாம் தொடர்ந்து சோப்பால் கைகளை கழுவுகிறோம், கிருமிநாசினியை பயன்படுத்துகிறோம், ஒரு துளி தூசியை கூட அஞ்சுகிறோம். அதன் விளைவு என்ன? நமது நோய் எதிர்ப்பு சக்தி, நோயை எதிர்த்து போராடும் நமது திறன் அரிக்கப்பட்டுள்ளது. வானிலையில் ஏற்படும் சிறிய மாற்றம் கூட நம்மை நோய்வாய்ப்படுத்துகிறது. குழந்தைகளை பாருங்கள். அவர்கள் சேற்றில் விளையாட விரும்புகிறார்கள். அவர்கள் வெறும் காலுடன் ஓட விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை காலணிகளை அணியுங்கள் அல்லது நீங்கள் நோய்வாய்ப்படுவீர்கள் என்று திட்டுகிறீர்கள். நீங்கள் அவர்களை நோயிலிருந்து பாதுகாக்கவில்லை, அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதை தடுக்கிறீர்கள். பூமியின் ஆற்றலை பெறுவதை தடுக்கிறீர்கள். அவர்கள் விளையாடட்டும், அவர்கள் மண்ணுக்கு திரும்பட்டும். அவர்களின் உடல்கள் இப்போதே பூமியிலிருந்து ஆற்றலை பெறும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளட்டும். மற்றொரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள்: வலி. இன்று ஒவ்வொரு இரண்டாவது நபரும் ஏதோ ஒரு வகையான வலியால் அவதிப்படுகிறார்கள். வலிக்கான அறிவியல் காரணம் என்ன? ஒரு இடத்தில் திசுக்கள் சேதமடைந்தால் அங்கு நேர்மறையாக சாரிய செய்யப்பட்ட ஒரு பாக்கெட் உருவாகிறது. நரம்பு மண்டலம் அந்த சமிக்ஞையை மூளைக்கு அனுப்புகிறது. நீங்கள் வலியை உணர்கிறீர்கள். தரையிறக்கத்தின் மிக உடனடி விளைவு வலியின் மீதுதான். நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். உங்களுக்கு தலைவலி அல்லது முழங்கால் வலி இருந்தால் ஈரமான புல் அல்லது ஈரமான மண்ணில் 15 அல்லது 20 நிமிடங்கள் உட்காருங்கள் அல்லது நிற்கவும். வலி குறைவதை நீங்கள் காண்பீர்கள். இது மந்திரம் நடப்பது போல் இருக்கிறது. வலியின் மின்கட்டணம் தரையில் வெளியேற்றப்படுகிறது. பல விளையாட்டு வீரர்கள் இப்போது இந்த நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர். மிகவும் கடினமான சைக்கிள் ஓட்டுதல் பந்தயங்களில் ஒன்றான டூர் டி பிரான்சில் விளையாட்டு வீரர்கள் பந்தயத்திற்கு பிறகு உடனடியாக தரையிறங்கும் தூக்கப்பரிகளில் தூங்குகிறார்கள். இதனால் அவர்களின் தசை சேதம் ஒரே இரவில் குணமாகும். இது மீட்சிக்கான விரைவான வழி என்று அவர்களுக்கு தெரியும். மருந்துகள் மற்றும் வலி நிவாரணிகள் உங்களை மரத்து போக செய்கின்றன. அவை குணமடையவில்லை. அவை அலாரத்தை மட்டுமே அணைக்கின்றன. அவை நெருப்பை அணைப்பதில்லை. நெருப்பு தொடர்ந்து எரிகிறது. மேலும் அந்த வலி நிவாரணி ஒரு புதிய விஷம். அதை அகற்ற கல்லீரல் கடுமையாக உழைக்க வேண்டும். நீங்கள் ஒரு தீய சுழற்சியில் சிக்கியுள்ளீர்கள். ஒரு தீய வட்டம் உருவாகியுள்ளது. நீங்கள் வலியை உணர்கிறீர்கள். நீங்கள் ஒரு மாத்திரையை எடுத்துக்கொள்கிறீர்கள். மாத்திரை உங்கள் வயிற்றை சீர்குலைத்து அமிலத்தன்மையை ஏற்படுத்துகிறது.
அமிலத்தன்மை மற்றொரு தலைவலியை ஏற்படுத்துகிறது. நீங்கள் மற்றொரு மாத்திரையை எடுத்துக்கொள்கிறீர்கள். இதற்கிடையில் நீங்கள் காலணிகளை அணிந்து கொண்டு இன்னும் நோய்வாய்ப்படுகிறீர்கள். இந்த சுழற்சி உடைக்கப்பட வேண்டும். அதை உடைப்பதற்கான சுத்தியல் உங்கள் வீட்டிற்கு வெளியே உள்ளது. உங்கள் தோட்டத்தில் உள்ள அந்த புல், அந்த பயிரிடப்படாத நிலம், பூங்காவின் அந்த மூலை. பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் இலவச பொருட்களை மதிப்பதில்லை. 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு இயந்திரம் அமெரிக்காவிலிருந்து வந்துள்ளது. அதன் மீது உங்கள் வலி நீங்கும் என்று நான் உங்களிடம் சொன்னால், நீங்கள் வரிசையில் நின்று அதை வாங்குவீர்கள். அதை வாங்க நீங்கள் கடன் வாங்குவீர்கள். ஆனால் இந்த பூமி பில்லியன் கணக்கான ட்ரில்லியன்கள் மதிப்புள்ள இயந்திரங்களை விட விலைமதிப்பற்ற இந்த தாய் பூமி இலவசமாக கிடைக்கிறது என்று நான் உங்களிடம் சொன்னால், நீங்கள் என்னை புறக்கணிப்பீர்கள். நீங்கள் இது என்ன செய்யும் என்று கேட்பீர்கள். இதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பார்ப்பதை நிறுத்துகிறோம். அதற்கு நாம் குருடர்களாகி விடுகிறோம். எழுந்திரு, இந்த மயக்கத்திலிருந்து எழுந்திரு. உங்கள் உடல் கத்துகிறது. அது தொடர்பை கோருகிறது. அது இணைப்பை கோருகிறது. அது அந்த எலக்ட்ரான்களை விரும்புகிறது. அது அந்த குளிர்ச்சியை விரும்புகிறது. உங்கள் உடலில் எரியும் உணர்வு, உங்கள் மனதில் உள்ள அமைதியின்மை, அனைத்தும் நீங்கள் உங்கள் வேர்களிலிருந்து வெகு தூரம் விலகிச் சென்று விட்டீர்கள் என்பதை கூறுகின்றன. நீங்கள் திரிசங்குவை போல காற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மேலேயும் இல்லை, கீழேயும் இல்லை. நீங்கள் கீழே திரும்பி வர வேண்டும், பூமிக்கு கீழே. மக்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அவர் மிகவும் தாழ்மையானவர், அதாவது அடக்கமானவர். ஆனால் அதன் அறிவியல் பொருள் பூமியுடன் இணைக்கப்பட்டவர், காற்றில் பறக்காதவர். பூமியுடன் இணைக்கப்பட்டவர் நிலையானவர். அவன் வாழ்க்கையில் மட்டும்தான் நிலைத்தன்மை இருக்கிறது. புயல்கள் வேர்களை விட்டுச் சென்றவர்களை மட்டுமே வேரோடு பிடுங்கி எறியும். எனவே கேளுங்கள், முறை மிகவும் எளிமையானது. உண்மை எப்போதும் எளிமையானது. பொய் சிக்கலானது. ஒரு பொய்யை மறைக்க 1000 வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மை நிர்வாணமானது. இந்த முறை உங்கள் கால்கள் எவ்வளவு நிர்வாணமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு நிர்வாணமானது. நாளை காலை முதல் நீங்கள் ஒரு சிறிய விதியை வகுக்க வேண்டும். சூரியன் கிழக்கில் சிவப்பு நிறத்தில் பிரகாசிக்க தொடங்கும் போது, உங்கள் முன்னோர்கள் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைத்த நேரத்தில் அல்லது சூரியன் உதிக்கும் நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். உங்கள் மொபைலை வீட்டிலேயே விட்டுவிடுங்கள். அந்த சாதனம் ஏற்கனவே உங்களை மிகவும் நோய்வாய்ப்படுத்தியுள்ளது. 10 நிமிடங்களுக்கு கடன் வாங்கிய உலகத்திலிருந்து துண்டித்து உங்களுக்கு சொந்தமான உலகத்துடன் இணைக்கவும். சிறந்த இடம் பச்சை புல். புல்லில் பனித்துளிரில் இருந்தால் நான் என்ன சொல்ல முடியும்? அது அமிர்தம். அறிவியல் அடிப்படையில் நீர் மின்சாரத்தின் சிறந்த கடத்தி. புல் ஈரமாக இருக்கும்போது பூமியின் ஆற்றல், அந்த எலக்ட்ரான்கள் உங்கள் உடலில் பல மடங்கு வேகமாக நுழைகின்றன. வறண்ட மண் வேலை செய்கிறது, மணல் வேலை செய்கிறது. ஆனால் ஈரமான புல் அல்லது ஈரமான கடற்கரை ஒரு சூப்பர் கண்டக்டர். புதையலின் கதவு அங்கே அகலமாக திறந்திருக்கும். உங்கள் காலணிகளை கழற்றி, உங்கள் சாக்ஸை கழற்றி அந்த புல்லில் உங்கள் வெறும் கால்களை வைக்கவும். நடக்க வேண்டிய அவசியமில்லை, ஓடுவது அவசியமில்லை. நிற்கவும் அல்லது ஒவ்வொரு அடியையும் மெதுவாக, மிகவும் உணர்வுடன் எடுத்து வைக்கவும். நீங்கள் ஒரு கோவிலுக்குள் நடப்பது போல் அதை உணருங்கள். உங்கள் கால்களுக்கு கீழே நீங்கள் உணரும் குளிர்ச்சி வெறும் குளிர்ச்சி அல்ல, அது ஆற்றல். அது தாயின் தொடுதல். முதல் 2 அல்லது 3 நிமிடங்களில் உங்கள் கால்களில் ஒரு கூச்சல் உணர்வை நீங்கள் உணரலாம். ஒரு விசித்திரமான கூச்சல் உணர்வு. அது சுற்று முடிந்ததற்கான சமிக்ஞை. சுவிட்ச் இயக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரி பாயத் தொடங்கிவிட்டது. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, சும்மா இருங்கள். பூமி அதன் வேலையை செய்கிறது. அது ஒரு காந்தம். இரும்பை இழுப்பது போல உங்கள் உடலிலிருந்து அனைத்து வெப்பத்தையும், அனைத்து மன அழுத்தத்தையும், அனைத்து ஃப்ரீ ரேடிக்கல்களையும் இழுக்கிறது. அதற்கு பதிலாக அது உங்களுக்கு அமைதியை தருகிறது. இந்த 10 நிமிடங்களில் உங்கள் உடலுக்குள் ஒரு ஆழமான மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் நரம்பு மண்டலம் 2 பகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்று அனுதாபம். இது உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறது. இது உங்களை போராட தயார்படுத்துகிறது. மற்றொன்று பாராசிம்பாத்தட்டிக். இது உங்களை அமைதிப்படுத்துகிறது. இது உங்களை நிதானப்படுத்துகிறது.
இது உணவை ஜீரணிக்கிறது. இன்றைய மனிதனின் அனுதாப அமைப்பு எப்போதும் இயக்கத்தில் உள்ளது. உங்கள் கால் முடுக்கியில் அழுத்தப்படுகிறது. கார் நிலையாக இருந்தாலும் இயந்திரம் சத்தம் எழுப்புகிறது. உங்கள் வெற்று பாதங்கள் தரையை தொடும் தருணத்தில் பூமி உங்கள் கியர்களை மாற்றுகிறது. நீங்கள் திடீரென்று பாராசிம்பாத்தட்டிக் பயன்முறையில் நுழைகிறீர்கள். உங்கள் கால் முடுக்கியிலிருந்து வெளியேறிவிட்டது. இயந்திர சத்தம் நின்று விடுகிறது. உங்கள் சுவாசம் ஆழமடைகிறது. முயற்சி செய்யாமலேயே உங்கள் மூச்சு உங்கள் வயிற்றுக்குள் செல்வதை காண்பீர்கள். ஆழ்ந்த அமைதி. இந்த அமைதி எந்த போதையிலிருந்தும் வருவதில்லை. இது உங்கள் இயல்பான நிலைக்கு திரும்புவதிலிருந்து வருகிறது. கார்டிசோலை பற்றிய மிக ஆழமான அறிவியலை இப்போது புரிந்து கொள்ளுங்கள். கார்டிசோல் என்பது மன அழுத்த ஹார்மோன். நீங்கள் சிக்கலில் இருக்கும்போது அது உங்களை காப்பாற்றுகிறது. ஆனால் பிரச்சனை 24 மணி நேரமும் இருக்க வேண்டியதில்லை. இயற்கை ஒரு கடிகாரத்தை உருவாக்கியுள்ளது, ஒரு சர்க்காடியன் ரிதம். காலையில் உங்கள் கார்டிசோலின் அளவு அதிகமாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் எழுந்து ஓடி வேலை செய்ய வேண்டும் என்பது விதி. நாள் முடிந்து மாலை நெருங்கும்போது நீங்கள் தூங்கக்கூடிய வகையில் கார்டிசோல் குறைய வேண்டும். ஆனால் நீங்கள் இந்த கடிகாரத்தை சீர்குலைத்து விட்டீர்கள். ரப்பர் காலணிகள், செயற்கை ஒலி மற்றும் மன அழுத்தம் அதை தலைகீழாக மாற்றிவிட்டது. இப்போது காலையில் உங்கள் கார்டிசோல் குறைவாக உள்ளது. எனவே நீங்கள் சோர்வாக எழுந்திருக்கிறீர்கள். கண்களை திறக்க காஃபி தேவை. இரவில் உங்கள் கார்டிசோல் வானலாவ உயர்ந்துள்ளது. மனம் துடித்துக்கொண்டே இருக்கிறது. கவலைகள் அலைமோதிக்கொண்டே இருக்கின்றன. நீங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்கிறீர்கள், ஆனால் தூக்கம் வெகு தொலைவில் உள்ளது. தரையிறக்கம் அல்லது பூமி இறக்கம் இந்த கடிகாரத்தை பின்னோக்கி அமைக்கிறது. இது ஒரு மீட்டமைப்பு பொத்தான். நீங்கள் காலையில் தரையில் வெறுங்காலுடன் நிற்கும்போது பூமியின் எலக்ட்ரான்கள் உங்கள் ஹார்மோன் அமைப்புக்கு ஒரு செய்தியை அனுப்புகின்றன. உடல் காலை என்பதை அங்கீகரிக்கிறது. இரவு நேரம் சரியாகிறது. பல ஆண்டுகளாக தூங்காதவர்கள் பயிற்சி செய்யத் தொடங்கிய போது ஒரு வாரத்திற்குள் அவர்கள் குழந்தைகளைப் போல தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டறிந்தனர். ஆழ்ந்த தூக்கம், கனவுகள் இல்லாமல் அமைதி மட்டுமே. அத்தகைய தூக்கத்திலிருந்து நீங்கள் எழுந்ததும் நீங்கள் மீண்டும் பிறந்ததாக உணர்கிறீர்கள். முதுமையும் தூக்கமின்மையால் வருகிறது. தூக்கம் ஆழமாகிவிட்டால் முதுமை வெகு தூரம் தள்ளப்படுகிறது. இப்போது நீங்கள் கேள்விப்பட்ட தாமிரத்தை பற்றி பேசலாம். நீங்கள் பார்த்த பார்வை. தாமிரம் ஒரு உலோகம் மட்டுமல்ல, தாமிரம் ஒரு ஊடகம். நம் பெரியவர்கள் செம்பு பாத்திரங்களிலிருந்து தண்ணீர் குடித்து செம்பு வளையங்களை அணிந்தார்கள். ஏனென்றால் வெள்ளிக்கு பிறகு தாமிரம் சிறந்த மின்சார கடத்தி. இன்றைய உலகில் அனைவருக்கும் தோட்டம் இல்லை. நீங்கள் 10வது மாடியில் ஒரு குடியிருப்பில் வசிக்கிறீர்கள். ஓஷோ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு புறா கூட்டில் வசிக்கிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இழப்பிற்கு ஆளாவீர்களா? இல்லை. அறிவியல் ஒரு வழியை கண்டுபிடித்துள்ளது. மேலும் அந்த வழி பண்டைய காலங்களில் பயன்படுத்தப்பட்டதைப் போன்றது. ஒரு செம்பு கம்பி. நீங்கள் வெளியே செல்ல முடியாவிட்டால் பூமியை உங்கள் படுக்கையறைக்குள் கொண்டு வாருங்கள். இது விசித்திரமாக தெரிகிறது, ஆனால் அது சாத்தியமாகும். இது உட்புற பூமிமயமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செம்பு கம்பி தரையில் புதைக்கப்படுகிறது, அல்லது உங்கள் வீட்டின் பூமிமயமாக்கல் துறைமுகம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கம்பி அதனுடன் இணைக்கப்பட்டு உங்கள் படுக்கைக்கு கொண்டு வரப்படுகிறது. மேலும் வெள்ளி அல்லது கார்பன் நூல்கள் அதில் நெய்யப்பட்ட ஒரு தாள் உங்கள் படுக்கையில் விரிக்கப்படுகிறது. அல்லது நீங்கள் செம்பு கம்பிகளின் வலையை உருவாக்கலாம். இது ஒரு செம்பு படுக்கை அல்லது பூமிமயமாக்கல் பாய் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் இரவில் அதன் மீது தூங்கும்போது நீங்கள் 10வது மாடியில் இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக தரையில் தூங்குகிறீர்கள். நீங்கள் கம்பி மூலம் பூமியுடன் இணைக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் தூங்கும்போது ஒரு இரவில் 8 மணி நேரம் பூமி உங்களை சரி செய்கிறது. 10 நிமிடங்கள் அத்தகைய விளைவை ஏற்படுத்தினால் 8 மணி நேரத்தின் விளைவு என்னவாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது பயோஹேக்கிங். இது உடலின் வரம்புகளை உடைப்பது பற்றியது. விளையாட்டு வீரர்களும் பெரிய பிரபலங்களும் இதை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் இந்த அமைப்புகளுக்கு மில்லியன் கணக்கில் செலவிடுகிறார்கள். ஆனால் அடிப்படை கொள்கை ஒன்றே: இணைப்பு. நீங்கள் தோட்டத்தில் வெறுங்காலுடன் சென்றாலும் சரி, செப்பு கம்பியால் இணைந்தாலும் சரி,
உடைந்த உறவுகளை மீண்டும் இணைக்கும் பாலமாக செம்பு செயல்படுகிறது. நீங்கள் இந்த செப்பு படுக்கையில் தூங்கும்போது அல்லது தரையில் வெறுங்காலுடன் நடந்து சூரிய ஒளியை ஒன்றாக பெறும்போது ஒரு அதிசயம் நிகழ்கிறது. சூரியன் தந்தை, பூமி தாய், நாம் இருவரின் குழந்தைகளும். தந்தையின் சூரிய ஒளி மேலிருந்து பிரகாசிக்கும் போதும் தாயின் குளிர்ச்சி கீழே இருந்து சந்திக்கும் போதும் நம் உடலில் ஒரு சிறப்பு செயல்முறை நடைபெறுகிறது. நம் உடல்கள் சூரிய பேனல்களாக மாறுகின்றன. உண்மையில் உங்கள் உடலில் உள்ள நீர் இனி சாதாரண நீர் அல்ல, அது கட்டமைக்கப்பட்ட நீராக மாறுகிறது. அது பேட்டரியில் உள்ள தண்ணீரைப் போல சார்ஜ் செய்யப்படுகிறது. இந்த சார்ஜ் செய்யப்பட்ட நீர் உங்கள் செல்களை ஊடுருவி அவற்றை சுத்தப்படுத்தி கழிவுகளை வெளியேற்றுகிறது. உங்கள் செல்களின் சக்தி மையங்களான மைட்டோகாண்ட்ரியா இரட்டிப்பு சக்தியுடன் மின்சாரத்தை உருவாக்க தொடங்குகிறது. உங்களுக்குள் ஒரு ஆற்றல் ஊற்று வெடித்தது போல் நீங்கள் உணர்வீர்கள். சோர்வு என்ற வார்த்தையை நீங்கள் மறந்து விடுவீர்கள். எங்க முகத்துல எப்படி ஒரு பளபளப்பு வருதுன்னு மக்கள் என்னை கேட்கிறாங்க. நீங்க கிரீம் பவுடர் எல்லாம் பூசிக்கிறீங்க, அது பளபளப்பு இல்ல, மேக்கப். ஓஜாஸ்னு சொல்லப்படுற உண்மையான பளபளப்பு இரத்தத்தோட தூய்மையிலிருந்து வருது. நீங்க அரைக்கும் போது முக நரம்புகளில், அந்த சின்னஞ்சிறு நுண்குழாய்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. இரத்தம் மெலிஞ்சு வேகமா ஓடுது, ஆக்சிஜன் கிடைக்குது, தோல் சுவாசிக்க ஆரம்பிக்குது. எந்த மேக்கப்பும் அடைய முடியாத அளவுக்கு முகம் பிரகாசம் அடைகிறது. இதுதான் ஆரோக்கியத்தின் பிரகாசம், வாழ்க்கையின் பிரகாசம். பெண்கள் பெரும்பாலும் மாதவிடாய் பிரச்சனைகள், ஹார்மோன் ஏற்ற தாழ்வுகள், PCODன்னு அனுபவிக்கிறாங்க. காரணம் என்ன? உடலின் தாளம் சீர்குலைஞ்சு போச்சு. அவர்கள் பூமியிலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டார்கள். வெறுங்காலுடன் நடக்கத் தொடங்கிய பெண்கள் மருந்து இல்லாமல் தங்கள் பிரச்சனைகளை தாங்களாகவே தீர்த்து கொள்வனை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் உடல் அதன் அடித்தளத்தை கண்டறிந்தவுடன் அது தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் திறனை கொண்டுள்ளது. உங்கள் உடல்தான் மிக பெரிய மருத்துவர். அதற்கு ஒரு சிறிய ஆதரவு தேவை. அந்த ஆதரவு பூமி. மூட்டுவலி, முழங்கால் வலி, அது ஒருபோதும் இல்லாதது போல் மறைந்துவிடும். நடக்க முடியாதவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மெதுவாக ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து தங்கள் வெற்று கால்களை புல் மீது வைக்கத் தொடங்கினர். பின்னர் நிற்கத் தொடங்கினர். சில மாதங்களுக்குள் அவர்கள் ஓடத் தொடங்கினர். நான் ஒரு கதையை சொல்லவில்லை. இது இன்றைய மருத்துவ இதழ்களில் வெளியிடப்படுகிறது. மருத்துவர்கள் இதை எலக்ட்ரான் ஊட்டச்சத்து என்று அழைக்கிறார்கள். உங்களுக்கு வைட்டமின்கள் தேவைப்படுவது போல உங்களுக்கு எலக்ட்ரான்கள் தேவை. நீங்கள் வைட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் எலக்ட்ரான் மாத்திரைகள் பூமியிலிருந்து வருவதில்லை. எலக்ட்ரான்கள் பூமியிலிருந்து பெறப்பட வேண்டும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நிலைத்தன்மை அவசியம். நீங்கள் அதை ஒரு நாள் செய்து 2 நாட்கள் செய்யாவிட்டால் அது வேலை செய்யாது. நீங்கள் தினமும் சாப்பிட்டு குளிப்பதைப் போல பூமியை அள்ளுவதை உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்குங்கள். இது உடற்பயிற்சி அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. காலையில் பூங்காவிற்கு செல்லும்போது காலணிகளுடன் ஓடும் மக்களை பார்க்காதீர்கள். அவர்கள் ஆலை எருதுகளைப் போல சுற்றி வருகிறார்கள். புத்திசாலித்தனமாக இருங்கள். ஆமை போல மெதுவாக செல்லுங்கள், ஆனால் இணைக்கவும். 10 நிமிட ஆழமான இணைப்பு 1 மணி நேர சிந்தனையற்ற ஓட்டத்தை விட மதிப்புமிக்கது. மேலும் இந்த எச்சரிக்கையை கவனியுங்கள். எல்லா இடங்களிலும் வெறும் காலுடன் நடப்பது புத்திசாலித்தனம் அல்ல. நிறைய அழுக்கு இருக்குமிடத்தில், கண்ணாடி துண்டுகள் இருக்குமிடத்தில், ரசாயனங்கள் தெளிக்கப்பட்ட இடத்தில் வெறுங்காலுடன் செல்லாதீர்கள். நாம் அறிவியலை பயன்படுத்த வேண்டும், முட்டாள்தனத்தை அல்ல. சுத்தமான மண், பச்சை புல், ஆற்றங்கரை அல்லது உங்கள் முற்றத்தில் செப்பனிடப்படாத தரை, இவை சிறந்தவை. கான்கிரீட் அல்லது நிலக்கரி சாலைகளில் நடப்பதில் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் அவையும் மின்கடத்தா பொருட்கள். அவை காவிடப்பட்டுள்ளன. உங்களுக்கு பச்சையானது தேவை, உங்களுக்கு இயற்கையானது தேவை. எனவே இன்று இப்போதே ஒரு தீர்மானத்தை எடுங்கள். தீர்மானம் பெரிய ஒன்றை செய்வதல்ல. எனது வேர்களை மீட்டெடுப்பது எனது தீர்மானம். எனது தாய் பூமியை, எனது பிறப்பை நான் தொடாமல் விடமாட்டேன். 20 வருடங்கள் பின்னோக்கி செல்வது பற்றி நான் சொன்னது மிகையாகாது. உங்கள் செல்கள் ஆரோக்கியமாக இருந்தால், அவை வீக்கமில்லாமல் இருந்தால், உங்கள் இரத்தம் தண்ணீரைப் போல தெளிவாக இருந்தால், நீங்கள் ஆழமாக தூங்கினால், நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள். வயது என்பது ஒரு காலந்தரில் மாறும் ஒரு எண். உங்கள் உயிரியல் வயது
உங்கள் உடலின் வயது உங்கள் கைகளில் உள்ளது. பயோஹேக்கிங் என்ற பெயரில் மக்கள் என்ன செய்யவில்லை? அவர்கள் இரத்தத்தை மாற்றுகிறார்கள், ஸ்டெம் செல்களை பொருத்துகிறார்கள், மில்லியன் கணக்கானவற்றை செலவிடுகிறார்கள். இங்கே உங்கள் கால்களுக்கு கீழே அந்த அமிர்தம் இலவசமாக பாய்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் குழந்தைகளில் இந்த கலாச்சாரத்தை விதையுங்கள். காலணிகள் என்பது ஒரு தேவை, உடலின் ஒரு பகுதியல்ல என்று அவர்களிடம் சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவற்றை கழற்றுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெறுங்காலுடன் செல்லுங்கள். மழையில் நனையுங்கள், வெறுங்காலுடன் இருங்கள், வெயிலில் உட்காருங்கள். உங்கள் கோபம் குறைந்து, உங்கள் எரிச்சல் குறைந்து விட்டதை நீங்கள் கவனிப்பீர்கள். உங்களுக்குள் ஒரு அமைதி வந்துவிட்டது. ஒரு மலையில் இருக்கும் அதே அமைதி, ஒரு மரத்தில் இருக்கும் அதே அமைதி. ஏனென்றால் இப்போது நீங்கள் தனித்தனியாக இல்லை. இப்போது நீங்கள் அந்த பரந்த இருப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் இணைக்கப்பட்டுள்ளீர்கள். எனவே நாளை காலை நீங்கள் கண்களை திறக்கும்போது முதலில் செய்வது உங்கள் காலணிகளை தேடுவதல்ல. கதவை திறந்து நேராக அந்த மண்ணுக்கு சென்று அதை வணங்கி உங்கள் 2 கால்களையும் அதன் மீது வைக்கவும். பின்னர் பாருங்கள், அறிவியலை தாண்டிய மந்திரம் தொடங்கும். உங்கள் திரும்புதல் தொடங்கும். வீடு திரும்புதல், ஆரோக்கியத்திற்கு திரும்புதல், இளமைக்கு திரும்புதல். இது உங்கள் கால்களுக்குள் மறைந்திருக்கும் ரகசியம். இது நீங்கள் மிதித்த புதையல். இனி அதை மிதிக்காதீர்கள். வாழுங்கள், குடிக்கவும், உங்கள் வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக மாற்றவும். ஆரோக்கியமாக இருப்பது ஒரு கொண்டாட்டம். நோய்வாய்ப்பட்டிருப்பது உங்கள் சொந்த உடலுக்கு எதிரான குற்றம். சென்று பூமியுடன் இணையுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், சேனலுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள்.